அனைவருக்கும் வணக்கம். கதை நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நான் சொல்லப்போகும் நீங்கள் கேட்கப் போகும் கதை பாண்டிமாதேவி. எழுதியவர் திரு ந. பார்த்தசாரதி அவர்கள். அத்தியாயம் 28. ஒப்புரவு மொழிமாறா ஓலை. காய்ந்த மரத்தில் 4 புறத்திலிருந்தும் கல்லெறி விழும் என்பார்கள். பழுத்த மரமாக இருந்துவிட்டாலோ இன்னும் அதிகமான துன்பம்தான். எதற்கும் அடங்காத அறிவின் கூர்மையை வைத்துக் கொண்டு வாழ்கிறவர்கள் எவ்வளவோ எதிரிகளை உண்டாக்கி கொள்ளவும் தயாராகத்தான் இருக்க வேண்டும். எட்ட முடியாத உயரத்தில் புரிந்து கொள்ள முடியாத சாமர்த்தியத்தோடு நெஞ்சின் பலத்தால் நிமிர்ந்து நிற்பவர்களுக்கு சுற்றி உள்ளவர்களின் பகையும் வெறுப்பும் கிடைக்கத்தான் செய்யும். பொருட்செறிவுள்ள செழுமையான சொற்களால் உள்பொருள் நயம் பொருந்த ஒரு மகாகவி காவியம் ஒன்று எழுதியிருந்தால் அதை புரிந்து கொள்ள தகுதியற்றவர்களும் புரிந்து கொள்ள முடியாதவர்களும் காரணமின்றி அதன் மேல் வெறுப்படைவது போல் தென்பாண்டி நாட்டின் மகா மண்டலேஸ்வரர் மேல் சிலருக்கு வெறுப்பு உண்டாகி இருந்தது. மக்களின் மனப்பண்பு தாழ்ந்து கீழ்த்தரமாக போய்விட்டால் உயர்வும் தரமும் உள்ள எல்லா பொருட்களின் மேலும் ஏதோ ஒரு வகை வெறுப்பு வந்து விடுகிறது. மண்ணில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் மனத்தின் மண்படாமல் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் பேதமையின் காரணமாக பெரும்பாலோர் மனத்தையும் மண்ணில் புரட்டி கொண்டு விடுகிறார்கள் என்று கோட்டாற்று சமண பண்டிதர் அடிக்கடி மகாராணியிடம் சொல்லுவார். அன்றைக்கு காலையில் இந்த வார்த்தைகளை மீண்டும் நினைத்து பார்க்க வேண்டிய நிலை மகாராணி வானவன் மாதேவிக்கு ஏற்பட்டது. சுசீந்திரம், காந்தலூர் முதலிய இடங்களுக்கு சென்றுவிட்டு முன்சிறை வழியாக அரண்மனைக்கு திரும்பி வந்து சில நாட்கள் ஆகியிருந்தன. திரும்பி வந்த அன்றைக்கு மறுநாளே திருவட்டாற்று தாயின் மகனுக்காக செலுத்த வேண்டிய அபராத பொன் அனுப்பப்பட்டது. உதவியை தாம் செய்வது யாருக்கும் தெரியாமல் செய்தார் வானவன் மாதேவி. அபராத பொன் அனுப்பப்பட்ட தினத்தன்று மாலையே சுசீந்திரம் அர்ச்சகர் அரண்மனைக்கு வந்து மோதிரத்தை திரும்பி கொடுத்துவிட்டு அங்கு நடந்ததையெல்லாம் விவரித்துவிட்டு சென்றார். ஒரு தாயின் உள்ளமும் அவள் மகனின் கைகளும் வெந்து போகாமல் காப்பாற்றிவிட்டோம் என்ற நினைவு இன்பமாகத்தான் இருந்தது மகாராணிக்கு. அருள்மயமான மகாராணி வானவன் மாதேவியின் மனம் அப்படி பிறருக்கு உதவி செய்தும் பிறருக்காக தன்னை இழந்தும் வாழும் பண்பை இயல்பாகவே பெற்றிருந்தது. வெயில் பட்டவுடன் வாடும் பூ போல பிறர் துன்பத்தை உணர்ந்து இறங்கும் மனம் அது. சுசீந்திரத்திலிருந்து திரும்பிய பின்பு சில நாட்கள் மகாராணி அந்தப்புற பகுதியிலிருந்து வெளியேறவே இல்லை. கோட்டாற்று பண்டிதர் அன்றொரு நாள் ஓலையில் எழுதி கொடுத்து சென்றிருந்த அந்த செய்யுளையும் காந்தலூர் மணியம்பலத்தில் மறைந்து நின்று கேட்ட அறிவுரைகளையும் நினைத்து கொண்டே பொழுதை போக்கினார். அரண்மனையிலேயே மற்றொரு பகுதியில் தங்கியிருந்த மகா மண்டலேஸ்வரரை கூட அவர் சந்திக்க விரும்பவில்லை. எண்ணங்கள் பழுத்து முதிரும் ஒரு குறிப்பிட்ட நிலையில் யாரையும் சந்திக்காமல் யாரோடும் பேசாமல் தனக்குள்ளேயே தன்னை தானே உள்முகமாக ஆழ்ந்து பார்க்கும் உயர்ந்த நிலை ஏற்படும். அந்த நிலையில்தான் தென்பாண்டி நாட்டின் மாதேவியார் இப்போது இருந்தார். ஆனால் அவரது பேரின்ப மோன நிலையை கலைக்க அந்த அதிர்ச்சி தரும் ஓலையோடு அன்று காலையில் பொன்மனை கூற்றத்து கடற்கால் மாறனார் வந்து சேர்ந்தார். தென்பாண்டி நாட்டின் மற்ற கூற்றத் தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து தங்களுடைய ஏக பிரதிநிதியாக அந்த ஓலையோடு அவரை மகாராணியாரிடம் அனுப்பியிருந்தனர். வைகரையில் நீராடி வழிபாடுகளை முடித்துக்கொண்டு புனிதமான நினைவுகளில் திளைத்து போய் வீற்றிருந்த மகாராணிக்கு முன் புவனமோகினி தோன்றி அந்த செய்தியை கூறினாள். தேவி, மிக முக்கியமான காரியமாக பொன்மனை கூற்றத்து கழக்கார் மாறனார் அவசரமாக தங்களை சந்திக்க வந்திருக்கிறார். கூற்றத்தலைவர் கூட்டம் நடந்து முடிந்த அன்றே அவர்கள் எல்லோரும் திரும்பி போய்விட்டார்களே, இப்போது கழக்கார் மாறனார் மட்டும் மறுபடியும் எதற்காக வந்திருக்கிறார்? தனியாகத்தான் வந்திருக்கிறாரா? அவரோடு வேறு யாராவது வந்திருக்கிறார்களா என்று திகைப்பு துணிக்கும் குரலில் மகாராணி வண்ணமகளை பார்த்து கேட்டார். தேவி, அவர் மட்டும்தான் தனியாக வந்திருக்கிறார் என்று புவனமோகினி பதில் கூறியதும், அப்படியானால் நீ ஒன்று செய் புவனமோகினி, அவரை அழைத்து கொண்டு போய் நேரே மகாமண்டலேஸ்வரர் தங்கியிருக்கும் மாளிகையில் விட்டுவிடு. ஏதாவது அரசாங்க சம்பந்தமாகத்தான் பேசுவதற்கு வந்திருப்பார். நமக்கு எதற்கு இந்த வம்பெல்லாம்? நிம்மதியாக தெய்வீக சிந்தனைகளில் ஈடுபட்டிருக்கிற மனதை அரசியல் சேறுபட விடுவதற்கு இப்போது நான் சித்தமா இல்லை. திருவாசகத்தையும் திருக்குறளையும் நினைத்து கொண்டிருக்கும் நிலையில் தெற்கேயும் வடக்கேயும் யார் படையெடுக்கப் போகிறார்கள் என்று தெரிந்து கொண்டு புதிய கவலைகளை சுமக்க வேண்டாம். எதுவாக இருந்தாலும் சரி, வந்திருப்பவரை மகாமண்டலேஸ்வரரிடமே போய் விட்டுவிடு. அவர் பாடு, வந்திருப்பவர் பாடு, பேசி தீர்த்து கொள்ளட்டும்.
என்று ஒட்டுதல் இல்லாமல் கூறினார் மகாராணி வானவன்மாதேவி. புவனமோகினி திரும்பிச் சென்றாள். எந்தெந்த பற்றுகளிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்கிறோமோ அந்தந்த பற்றுகளால் வரும் துன்பங்கள் நமக்கு இல்லை என்று முன்பொரு நாள் காந்தலூர் மணியம்பலத்தில் கேட்டு அந்த சொற்களை நினைத்து பெருமூச்சு விட்டார் மகாராணி. நெஞ்சின் சுமையை குறைக்க அந்த பெருமூச்சை விட்டார் மகாராணி. நெஞ்சின் சுமையை குறைத்து அந்த பெருமூச்சு வெளியேற்றின போது நிம்மதி உள்ளே குடிபுகுந்தாற் போல் இருந்தது. சிறிது நேரம்தான் அந்த நிலை. இரண்டாவதாக மற்றொரு பெருமூச்சை வெளியேற்றும் செய்தியை தாங்கிக் கொண்டு புவனமோகினி திரும்பி வந்தாள். தேவி, அவர் மகாமண்டலேஸ்வரரை சந்திக்க விரும்பவில்லையாம். தங்களைத்தான் சந்தித்து பேசியாக வேண்டுமாம். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்து விட்டேன். அவர் கேட்கவில்லை. பிடிவாதமாக உங்களையே காண வேண்டுமென்கிறார். அவளிடம் என்ன பதில் சொல்லி அனுப்புவதென்று சிறிது தயங்க பின், சரி, வேறென்ன செய்ய முடியும், நீ போய் அவரை இங்கேயே கூட்டிக் கொண்டு வா என்று சொல்லி அனுப்பினார் மகாராணி. மகாமண்டலேஸ்வரரை பார்க்க விரும்பவில்லை என்று வெறுத்து சொல்கிற அளவு கழற்கால் மாறனாருக்கு அவர் மேல் அப்படி என்ன மனத்தாங்கல் ஏற்பட்டிருக்க முடியும் என்ற ஐயம் மகாராணிக்கு ஏற்பட்டது. திடீரென்று தம்மை சுற்றி இருப்பவர்கள் இருப்பவைகளெல்லாம் புதிர்களாக மாறிக்கொண்டு வருவதாகப்பட்டது அவருக்கு. உலகத்தில் ஒவ்வொரு மனிதரும் கண்ணின் நோக்கத்தில் எப்படி படுகிறார்களோ அப்படி கருத்தில் நோக்கத்தில் படுவதில்லையோ, அல்லது மனிதர்களையும் சுற்றுப்புறத்தையும் அளந்து பார்த்து விளங்கிக் கொள்ளும் ஆற்றல் என்னுடைய மென்மையான மனதுக்கு இல்லாமல் போய்விட்டதோ என்று திகைத்தார் மகாராணி வானவன்மாதேவியார். அந்த சமயத்தில் புவனமோகினி கழக்கார் மாறனாரை கூட்டிக் கொண்டு வந்து நிறுத்தினாள். தென்பாண்டி நாட்டு ஐம்பெரும் கூற்றத் தலைவர்களும் செல்வாக்கு மிகுந்தவரும் பொன்மனை கூற்றத்து தலைவரும் வயது மூத்தவரும் தென்னவன் தமிழ்வேல் பாண்டிய மூவேந்த வேளாளர் என்ற சிறப்பு பட்டம் பெற்றவருமாகிய கழக்கார் மாறனார் முன்வந்து மகாராணியை வணங்கினார். அவர் கையில் உரையிட்டு இலைச்சினை பொறித்த ஓலைச் சுருள் இருந்தது. அவருடைய வயதுக்கும் அனுபவத்துக்கும் மரியாதை கொடுத்து எழுந்து நின்று வணங்கினார் மகாராணி. வரவேண்டும் பெரியவரே, அதிகாலையில் சிரமப்பட்டு வந்திருக்கிறீர்கள். அரசாங்க காரியமாக இருக்குமானால் மகாமண்டலேஸ்வரரை பார்த்தாலே போதுமானதென்றுதான் உங்களை அவரிடம் அழைத்து போக சொன்னேன். நீங்கள் என்னையே பார்க்க வேண்டும் என்று கூறினீர்களாம். ஆமாம், நான் பார்க்க வந்தது தென்பாண்டி நாட்டு மகாராணியாரைத்தான் என்று கழற்கார் மாறனார் கூறிய பதிலில் கடுமையும் சிறிது அழுத்தமும் ஒலித்தாற்போல் தோன்றியது மகாராணிக்கு. அது சரிதான். ஆனால் ஒரு அரசாங்க காரியமாக என்னை சந்தித்து நீங்கள் அடைய முடிந்த பயனை காட்டிலும் மகாமண்டலேஸ்வரரை சந்தித்து அதிகமான பயனை அடையலாமே என்பதற்காகத்தான் சொன்னேன். இல்லை மகாராணி, நாங்கள் இனி என்றுமே மகாமண்டலேஸ்வரர் என்ற முறையில் அந்த பதவியில் வைத்து அவரை சந்திக்க விரும்பவில்லை. காரணம், அவர் மேல் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவருடைய செயல்களையும் நாங்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதை கேட்டதும் அமைதியான மகாராணியின் விழிகள் நீண்டு உயர்ந்து அகன்று விரிந்தன. தம் செவிகளையே அவரால் நம்ப முடியவில்லை. மறுபடியும் அவர் முகத்தை நிமிர்ந்து பார்த்து கேட்டார், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? மகாமண்டலேஸ்வரர் மேல் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்கிறேன். எங்களுக்கு என்றால் உங்களுக்கும் இன்னும் வேறு யாருக்கும்? நீங்கள் ஒருவராய்த்தானே இங்கு வந்திருக்கிறீர்கள். மகாராணி அவர்கள் என்னுடைய துணிச்சலுக்காக என்னை மன்னிக்க வேண்டும். நான் ஒருவனாக இங்கு வந்திருந்தாலும் மற்ற கூற்றத் தலைவர்களோடு கூடி கலந்து கொண்டு பேசி அவர்கள் கையொப்பமிட்ட ஒப்புரவு மொழிமாறா ஓலையும் கொண்டுதான் வந்திருக்கிறேன். இதோ எங்கள் ஓலை. அவர் தாம் கையோடு கொண்டு வந்திருந்த ஒப்புரவு மொழிமாறா ஓலையை மகாராணியிடம் நீட்டினார். அந்த வினாடி வரையில் சாந்தமும் அமைதியும் கருணையும் கலந்து ஒரு பெரு மலர்ச்சி நிலவிக் கொண்டிருந்த மகாராணியின் முகத்தில் மண்ணுலகத்து உணர்ச்சிகளின் சிறுமைகள் படிந்தன. பயமும் கலவரமும் பதற்றமும் நெற்றியில் சுருக்கங்கள் இட அந்த ஓலையை அவரிடமிருந்து வாங்கினார் மகாராணி. அப்படி வாங்கும்போது கூட அவருடைய கைகள் மெல்ல நடுங்கின. மேலே இட்டிருந்த இலைச்சினைகளையும் நீக்கி அரக்கை உதிர்த்து அதை பிரிக்கும் போது கைகள் இன்னும் அதிகமாக நடுங்கின. நீர்ப்பரப்பில் ஏதேனும் ஒரு பொருள் விழுந்தால் முதலில் சிறிதாக உண்டாகும் அலைவட்டம் வளர்ந்து வளர்ந்து பெரிதாகி கரை வரையில் நீள்வதைப் போல அந்த பயங்கர ஓலைச் சுருள் விரிய மகாராணியின் பயமும் அதற்கேற்ப விரிந்தது. ஐயோ, ஒரு மனிதர் மிக உயர்ந்த நிலையில் சாதாரண அறிவால் புரிந்து கொள்ள முடியாதவராக இருந்தால் அவருக்குத்தான் எத்தனை கெடுதல்கள், எவ்வளவு பேருடைய பகை! முதுகை தட்டி கொடுத்து பாராட்டிவிட்டு கால்களை வாரி விடுகிற உலகமாக வல்லவா இருக்கிறது.
மடையனை பார்த்து அறிவாளியாக வேண்டும் என்று உபதேசிக்கிறார்கள். அறிவாளியை பார்த்து அவன் ஏன் அவ்வளவு அறிவாளியாயிருக்கிறான் என்று பொறாமைப்படுகிறார்கள். வளர்ச்சிக்கு பாடுபட்டு கொண்டே தளர்ச்சி அடைகிறார்களே. பழங்கால புலவர் ஒருவர் திரை சொற்களால் பாடி வைத்த கடினமான அங்கத பாடல் பொருள் ஒளித்து வைக்கப்பட்ட பாடல் போல் சாமானியவர்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியாதவராக இருக்கிறார் மகாமண்டலேஸ்வரர். அதனால்தான் இத்தனை குழப்பமும் ஏற்படுகிறது. இது என்ன கேவலமான உலகம்! எட்டாததாக, உயர்ந்ததாக மேலே உள்ள பொருட்களையெல்லாம் கீழே புழுதியிலும் அழுக்கிலும் புரளும்படி தரையில் இறக்கி பார்த்துவிட ஆசைப்படுகிறார்களே. என்ன செய்வது? மனித இயல்பே அப்படி அமைந்து விட்டது. உயரமான மரக்கிளைகளிலும் செடி கொடிகளின் கொம்புகளிலும் இருக்கும் பழங்களையும் பூக்களையும் தரையில் உதிரச் செய்து பயன்படுத்துகிற வழக்கம் போல சில மேலான மனிதர்களையும் கீழே இறக்கி தள்ளி பார்க்க ஆசைப்படுகிறார்கள் போலும். பெருமையும் வளர்ச்சியும் அடைய வேண்டுமானால் கீழே இருப்பவர்களையும் மேலே போக செய்ய வேண்டும். மேலே இருப்பவர்களையும் கீழே இழுத்து தள்ளி என்ன பயன்? ஒரு நொண்டி ஊரில் உள்ள கால் பெற்ற மனிதரை எல்லாம் நொண்டியாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுவது போலன்றோ இருக்கிறது. தாம் சாவதற்குள் ஒரு நாளாவது அல்லது ஒரு சில நாளிகைகளாவது தென்பாண்டி நாட்டு மகாமண்டலேஸ்வரர் என்ற பெயரோடு பதவி வகித்துவிட்டு சாக வேண்டும் என்று இந்த கழற்கார் மாறனாருக்கு ஆசை. அந்த ஆசையின் விளைவுதான் வயது முதிர்ந்த காலத்தில் இப்படி மனம் முதிராத செயல்களை செய்ய தூண்டுகிறது. பெரிய மனிதராக இருந்து கொண்டு சிறிய காரியத்தை செய்கிறாரே. பாவம், இவர் என்ன செய்வார்? பதவி ஆசை, பெயராசை, அதிகார ஆசை, மற்ற கூட்டத்தலைவர்களின் தூண்டுதல் எல்லாம் சேர்ந்து இந்த ஒப்புரவு மொழிமாறா ஓலையோடு இவரை இங்கே அனுப்பியிருக்கின்றன. கையில் வாங்கிய ஓலையை சிறிது சிறிதாக விரித்து கொண்டே இவ்வளவு நினைவுகளையும் மனத்தில் ஓடவிட்டு சிந்தித்தார் மகாராணி. ஓலையை படிக்க தொடங்குவதற்கு முன்னால் தலையை நிமிர்த்தி எதிரே நின்று கொண்டிருந்த கழற்கார் மாறனாரை வானவன் மாதேவி கூர்ந்து நோக்கினார். நோக்கிக் கொண்டே கேட்டார், இந்த ஓலையை நான் படித்துதான் ஆக வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? நன்றாக சிந்தித்துவிட்டு என் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அவசரமில்லை. மகாராணியாரின் இந்த கேள்வியை செவியுற்று கழற்கார் மாறனார் சிறிது மிரண்டார். பின்பு சமாளித்துக் கொண்டு கூறினார், மகாராணி அவர்கள் உடனடியாக இந்த ஓலையை படித்து மகாமண்டலேஸ்வரருடைய பொறுப்புகளை கைமாற்றி அமைக்க வேண்டும் என்பது என் விருப்பம் மட்டுமல்ல. எல்லா கூற்றத் தலைவர்களும் ஒரு மனதோடு அப்படி விரும்பியே என்னை இங்கே அனுப்பியிருக்கிறார்கள். இதில் இனிமேலும் சிந்திக்க எதுவும் இல்லை. அவருடைய பதிலை கேட்டதும் மகாராணி அந்த ஓலையை படிக்க தொடங்கிவிட்டார். திருவளர நலம் வளர குமரி கன்யா பகவதியார் அருள் பரவி நிற்கும் தென்பாண்டி நாட்டின் மகாராணியார் திருமுன்பு பொன்மனையர் கூடிய கூற்றத் தலைவர்கள் தம்முள் ஒரு நினைவாய் ஒரு மனமாய் ஒன்றுபட்டு நிலை நிறுவி நிறைவேற்றி அனுப்பும் ஒப்புரவு மொழிமாறா ஓலை. காலம் சென்ற மகாமன்னர் நாள் தொட்டு இன்று காரும் நம்முள் தலை நின்று அறிவும் சூழ்ச்சியும் வல்லவராய் மருங்கூர் கூற்றத்து முதன்மை பூண்டு இடையாற்று மங்கலத்திலிருந்து மகாமண்டலேஸ்வரராயிருக்கும் நம்பியானவர் அண்மையில் சிறிது காலமாய் மற்ற கூற்றத் தலைவர்களை கலக்காமலும் பொருட்படுத்தாமலும் தாமே நினைந்து தாமே செயற்பட்டு வருதலை நினைத்து வருந்துகிறோம். கன்னியாகுமரி தேவகோட்டத்தில் இந்த நாட்டு அரசியை பகைவர் வேலெறிந்து கொல்ல முயலும் அளவு கவனக்குறைவாக இருக்க நேர்ந்தது. காணாமற் போன இளவரசரை தேடி அழைத்து வர முயற்சி செய்யாமல் இருந்தது. பாண்டிய நாட்டின் மதிப்புக்குரிய அரசுரிமை பொருட்களை தம்முடைய மாளிகையிலிருந்து கொள்ளை போகும்படி விட்டது. கரவந்தபுரத்தார் கண்காணிப்பில் இருக்கும் கொற்கை முத்து சலாபத்தில் பகைவர் புகுந்து குழப்பம் விளைவிக்கும் அளவுக்கு பாதுகாப்பு குறைவாக இருந்தது போன்ற காரணங்களால் இனி மகாமண்டலேஸ்வரர் மேல் நாங்கள் நம்பிக்கை கொள்வதற்கில்லை என்பதை எல்லோரும் கூடி கையொப்பம் நாட்டிய இந்த ஒப்புரவு மொழிமாறா ஓலை மூலம் மாதேவியாகிய மகாராணிக்கு அறிவித்துக் கொள்கிறோம். இவ்வோலை கொண்டு சமூகத்துக்கு வருபவர் முதுகுறவரும் பொன்மனை கூற்றத்து தலைவருமாகிய கழற்கார் மாறனார் அவர். இவ்வண்ணம் இவ்வோலை கூடி எழுதுவித்த நாளும் எழுதுவித்தவர் பெயர்களும் வருமாறு என்று முடிந்திருந்த அந்த ஓலையின் கீழே இடையாற்று மங்கலம் நம்பி நீங்களாக மற்ற நால்வருடைய பெயர்களும் எழுதிய நாளும் காணப்பட்டன. மகாராணி வேதனையோடு கூடிய சிரிப்புடன், நல்லது, உங்கள் ஓலையை நான் படித்து விட்டேன் பெரியவரே என்று கழற்கார் மாறனாரை பார்த்து சொன்னார். படித்ததும் மகாராணியாருக்கு என்ன தோன்றுகிறதென்று எளியேன் அறியலாமா என்று அவர் கேட்டார். ஆஹா, தாராளமாக அறியலாம். இதோ சொல்கிறேன், கேளுங்கள். எந்த ஒரே ஒரு மனிதருடைய சிந்தனை கூர்மையினால்
இந்த நாடும் நானும் நம்பிக்கைகளும் காப்பாற்றப்படுகின்றோமோ அந்த ஒரு மனிதரை அந்த பதவியிலிருந்து இழக்க எனக்கு விருப்பமில்லை. அப்படியானால் தென்பாண்டி நாட்டு மகாராணியார் எங்களையெல்லாம் இழந்துவிடத்தான் நேரும். நான் உங்களை இழந்து விடுவதுதான் நல்லதென்றோ அல்லது நீங்கள் என்னை இழந்து விடுவதுதான் உங்களுக்கு நல்லதென்றோ தோன்றினால் அப்படியே வைத்துக் கொள்ளுங்களேன் என்றார் மகாராணி. எங்கள் ஒத்துழையாமையின் விளைவு மிகவும் பயங்கரமாக இருக்கும் என்பதை இப்போதே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதற்கு நான் என்ன செய்யட்டும்? நீங்களே உங்களே பயங்கரமாக்கி கொள்கிறீர்கள். சரி, நான் வருகிறேன். கிழட்டு புலி பின்னோக்கி பாய்வது போல் விருட்டென்று கோபமாக திரும்பினார் கிழக்கால் மாறனார். எங்கே அவ்வளவு அவசரம்? கொஞ்சம் இருங்கள், போகலாம் என்று சிரித்துக்கொண்டே அப்போதுதான் உள்ளே நுழைந்த மகாமண்டலேஸ்வரரை பார்த்தபோது பூதம் கண்ட சிறு பிள்ளை போல் நடுங்கினார் கிழக்கால் மாறனார்.